68வது தேசிய தின கொண்டாட்டத்தையொட்டி இன்று மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி பிளஸ் மலேசியா பெர்ஹாட் நெடுஞ்சாலைகளில் வாகன போக்குவரத்து ஒரு நாளைக்கு 2.2 மில்லியன் வாகனங்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாகன ஓட்டுநர்கள் பயணத்தை திட்டமிட மேம்படுத்தப்பட்ட மை பிளஸ் டிடிஏ செயலியை பயன்படுத்துமாறு பிளஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த செயலி வாகன ஓட்டுநர்களுக்கு இலகுவான வழிகளை பரிந்துரை செய்து பயணத்தை திட்டமிட உதவுகிறது. அது மட்டுமின்றி நிகழ்நேர போக்குவரத்து தொடர்பான அறிவிப்புகளை வழங்குவது மட்டுமல்லாமல் விரைவான தேடல் அம்சத்தையும் கொண்டுள்ளது. பிளஸ் நிறுவனம் தினசரி போக்குவரத்தை கண்காணித்து போக்குவரத்து குறித்த நிகழ்நேர தகவல்களையும் வழங்கும். தேசிய தினத்தை முன்னிட்டு 21க்கும் மேற்பட்ட ஓய்வு உணவக RNR பகுதிகளில் மலேசியா மடானி ரக்யா டி சந்தூனி என்ற கருப்பொருளில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மலேசிய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து தரோக்க மலேசியா பெர்சாமா பிளஸ் என்ற டிக்டாக் போட்டியை பிளஸ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதில் 15,000 ரிங்கிட் மதிப்புள்ள பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த போட்டி செப்டம்பர் 16, 2025 வரை நடைபெறும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.